ஒண்ணுமே இல்லை. நீங்க கரூர் நிகழ்ச்சியில வந்து உங்களால பாதுகாப்பே கொடுக்க முடியல, அத்தனை பேர் செத்து போனாங்க. அதை வந்து காரணம் காமிக்கலாமே உங்களை, நீங்க சட்டம் ஒழுங்கை சரியாக பாதுகாக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உங்க மேல் எழுந்ததுல. ஆனா திருப்பரங்குன்றத்துல ஒண்ணுமே இல்லை, அமைதியாக ஒரு கோர்ட் ஆர்டரை வாங்கிட்டு போனதுக்கு இவங்க நிறைவேற்றல. 2 நிகழ்ச்சி ஏன் நான் கம்பேர் பண்றேன்னா, அங்க கரூர்ல இவங்க அப்படிதான் சொன்னாங்க, நாங்க சொன்னதை அவங்க ஏத்துக்கவே இல்லை, நாங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்கல அப்படின்லாம் அந்த மந்திரிங்கெல்லாம் இது பண்ணாங்க. இங்க நீங்க கோர்ட்டு சொன்னதை கேட்டீங்களா? கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குது, அதை கேட்டீங்களா? ஆனா பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, அமைச்சரே வந்து கோர்ட்டு சொன்னதை வந்து கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை கேட்டு நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது வந்து சட்டத்திலையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி. நீங்க கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை ஏற்கணும் என்ற அவசியம் இல்லாட்டி நீங்க போய் அப்பீல் பண்ணுங்க. இவங்க திருப்பி அப்பீல் பண்ணாங்க, 2 ஜட்ஜ் இந்த பெஞ்சுக்கு போய் அவங்களும் அதை ஏற்க மறுத்துட்டாங்க. நாங்க ஏற்க மாட்டோம், நீங்க திருப்பி சிங்கிள் ஜட்ஜுக்கே போங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ஜிஆர் சுவாமிநாதன் இப்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல நிக்குது, உச்சநீதிமன்றம் போறேன்றாங்க. ஏன் நீங்க உங்களுக்கு என்ன அந்த இதுல வந்து வேடிக்கையும் வேதனையும் என்னன்னா, அறநிலையத்துறை தான் இந்த கேஸே போடுது. அதாவது இந்துக்களுக்காக நிற்க வேண்டிய ஒரு துறையும் அரசும் இந்துக்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிற அந்த தீபத்தை ஏற்றணுன்றத ஒரு அரசே, அதுவும் அதை காக்க வேண்டிய அறநிலையத்துறையே வந்து கேஸ் போடுறாங்க. அதுவும் பெரிய பெரிய வக்கீலுங்களை வச்சு 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து நீங்க உச்சநீதிமன்றம் போறீங்க. யாரோட காசு? நாம இந்துக்கள் கொடுத்த காசை வச்சு நம்மளே நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துறாங்கன்றதுல அந்த கதை தான்.